ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 8th ஸ்டாண்டர்ட் கிராமர் பார்க்க போகிறோம். அதில் 8th சாப்டர் ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ். ஃப்ரேமிங் கொஸ்டின்ஸ்னால் கேள்விகளை அமைத்தல். அது எப்படின்னா, ஒரு கொஸ்டினுக்கு நம்ம மீனிங்ஃபுல்லாக ஆன்சரும் நம்ம க்ரியேட் பண்ணோம், ஒரு ஆன்சருக்கு மீனிங்ஃபுல்லான கொஸ்டினும் க்ரியேட் பண்ணோம். ஃப்ரேமிங் கொஸ்டின் மீன்ஸ் ஃபார்மிங் ஆர் க்ரியேட்டிங் கொஸ்டின்ஸ் ப்ராப்பர்லி அண்ட் மீனிங்ஃபுல்லி. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ பாருங்கன்னா, ரவி இஸ் கோயிங் டு ஸ்கூல். அதுக்கு எப்படி நீங்கள் கொஸ்டின் க்ரியேட் பண்ணுவீங்க? நீங்கள் வேர், வாட், ஹவு, வென் இந்த மாதிரி உள்ளதை வச்சு நீங்கள் கொஸ்டின் க்ரியேட் பண்ணிக்கணும். வேர் இஸ் ரவி கோயிங், இதுதான் இதுக்கு கரெக்டான ஃப்ரேம்டு கொஸ்டின்ஸ். இதுக்கு நீங்கள் வேறு மாதிரி அமைச்சிங்கன்னா அது தப்பாக போயிடும். கரெக்டாக எது கிராமட்டிக்கலாக எது வருதுன்னு நீங்கள் அதை தான் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஷீ இஸ் குக்கிங் ரைஸ். இதுக்கு எப்படி நீங்கள் கொஸ்டின் க்ரியேட் பண்ணுவீங்க? வாட் இஸ் ஷீ குக்கிங், அவள் என்ன சமைக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ரியேட் பண்ணணும். இப்போ ஒரு கொஸ்டினுக்கு பல மாதிரியான ஆன்சர்ஸ் இருக்கும். இப்போ ராகுல் அவன் ஃப்ரெண்டு ஷாஷிட்ட கொஸ்டின் கேட்குறான். டிட் யுவர் பிரதர் வின் எ ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்னென்ன மாதிரி ஆன்சர்ஸ் பண்ணலாம் பாருங்கள், எத்தனை வகையான இது மாறும். இதில் எஸ் மை பிரதர் ஓன் எ ப்ரைஸ் அப்படி சொல்கிறா. இல்லைனா நோ ஹீ டிட் நாட் வின் எனி ப்ரைஸ் அப்படி சொல்லலாம். ஐ ஃபீல் ஸோ பேட் அட் ஹிஸ் டிஃபீட். எஸ் ஹீ ஸ்டுட் ஃபஸ்ட் இன் த காம்படிஷன் அப்படி சொல்லலாம். ஹீ எமர்ஜ்ட் அஸ் த டாப்பர் சொல்லலாம். எஸ் ஹீ டிட் சொல்லலாம். மை பிரதர் இஸ் த பெஸ்ட், ஹீ ஹேட் டு வின் அப்படி சொல்லலாம். நோ ஹீ டிடன்ட் சொல்லலாம். நோ ஒன் கேன் பீட் மை பிரதர் இப்படின்னும் சொல்லலாம். அப்புறம் இன்னொன்று பார்க்கலாம். மை மதர் கேம் ஃப்ரம் பூனே எஸ்டர்டே அட் 1 o'clock இப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ஹூ கேம் ஃப்ரம் பூனே, ஃப்ரம் விச் பிளேஸ் டிட் யுவர் மதர் கம், ஓகேவா? வென் டிட் யுவர் மதர் கம் ஃப்ரம் பூனே. இது மூணுத்துக்குமே ஒரே ஆன்சர் வருது. அதே மாதிரி ஒரே கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர்ஸ் வரும். இது எப்படி சூட்டபிளாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம தான் பார்த்துக்கணும். இது பாருங்கள். மை மதர் இஸ் ஏ டீச்சர் இன் ஏ கவர்மெண்ட் ஸ்கூல். வேர் டஸ் யுவர் மதர் டீச்? த சர்வன்ட் ஹேஸ் gone to the market to buy vegetables. Why has the servant gone to the market to buy vegetables? My uncle lost the election from Gurgaon. Where did your uncle lost the election? My sister achieved distinction in maths and English. In which subject did your sister achieve distinction? Miss Shobha Sharma teaches commerce to 12th standard. Who teaches commerce to 12th standard? We were playing in the children's park. Where were you doing in the children's park? I found my book on shelf. Where did you find the book? Sulekha arrived in the evening. When did Sulekha arrive? My favorite TV channel is Colors. Which is your favorite TV channel? I got this dress from the Pacific Mall. Where did you get this dress? இது framed questions இதெல்லாம். I am related to Ashok from my mother's side. How are you related to Ashok? They were fined 1000 rupees for jumping the red light. Why were they fined 1000 rupees? I took them 5 years to complete the research. How long did it take them to complete the research? I like Amitabh Bachchan for his husky voice. Why do you like Amitabh Bachchan? I hate her because of her hypocrisy. Why do you hate her? Raj is admired by everyone because of his friendly behavior. Who is admired by everyone? We only talked about our business matters. What did you talk about? Mahesh come late because he stays far away from office. Why does Mahesh come late? The temperature at Ladakh is below freezing point. What is the temperature at Ladakh? I have to go to railway station to receive my grandparents. Why do you have to go to the railway station? இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நான் கொஸ்டின் இது ஆன்சர்ஸ் நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன கொஸ்டின் வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஷீ இஸ் ரீடிங் எ புக். தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால்.
த பாய் இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள். ஹீ கோஸ் டு ஸ்கூல் பை பஸ். தே லிவ் இன் சென்னை. இதுக்கெலாம் என்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் எழுதுங்க. இதெல்லாம் வாட், வேர், ஹூ, ஹவு, வென் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.